ஃப்ரீ ஏசி, அப்புறம் என்ன 2 BHK எங்களோட வீட்டுல சென்னையில பெட்ல வந்து பாத்தீங்கன்னா 6க்கு 6.5. சோ அதுல வந்து ஒரு 5 பேர் படுக்கலாம் அந்த பெட்ல. இந்த பெட்ல பாத்தீங்கன்னா நாங்க 2 பேர் குழந்தை படுக்கும்போது கரெக்டா அப்படி காம்பாக்ட் ஃபேமிலியா இருக்குது எங்களுக்கு. இன்னொரு விஷயம் என்னன்னா நாங்க நிறைய தூங்குறது வந்து எங்க பசுக்களோட தான். அங்க ஒரு கைத்து கட்டில இருக்கு, அந்த கைத்து கட்டில தான் நைட்ல எல்லாம் மாடம் கூட தான் ஜாஸ்தி. ஓகே, அப்ப என்ன மாதிரி எல்லாம் சொன்னாங்க? வீட்ல ஏதாவது எதிர்ப்பு தெரிவிச்சாங்க? நிறைய எதிர்ப்பு இருந்துச்சு. எங்க வீட்டுல எங்க அம்மா ரொம்ப எதிர்த்தாங்க. இங்க எங்களை வந்து பாக்கும்போது இந்த வீடை பாத்தீங்கன்னா ஒரு நிமிஷம் கலங்கிலாம் நின்ட்டாங்க. ஏன்னா இவ்வளவு ஆக்சுவலா அங்க அப்படி வளர்ந்துட்டு சென்னையில இவ்வளவு பெரிய வீட்டை விட்டு இந்த வீட்டுல ஒரே பையன் நானு. ஓகே, உங்களுக்குமே வருத்தமா இருந்திருக்குமா அவங்களை கன்சோல் பண்றதுக்கா இருக்கட்டும்? இல்ல ஆனா புரிஞ்சுக்கிட்டாங்க இவங்க இப்படிதான், திருந்த மாட்டாங்க எவ்வளவு சொன்னாலும் இவங்க இப்படிதான் அப்படின்னு. என்னோட அப்பா வந்து என்னோட மார்க்ஸ், எம்எஸ்சி எம்ஃபில் மார்க்ஸ் அதெல்லாம் போட்டோ எடுத்து மெசேஜ் டெய்லி, நீ இவ்வளவு ஸ்கோர் பண்ண, இவ்வளவு படிச்ச, இப்ப மாட்டு சாணத்தை எடுத்துட்டு இருக்கேன்னு. நீங்க ஆச்சரியப்படுவீங்க, இங்க எல்லாரோட ஃபேவரட் ஃபீட் வந்து வேப்பிலை. வேப்பிலையா? எல்லாமான டிவார்மிங்க்கு அவங்களுக்கு நேச்சுரல் தான். வேப்பிலை சாப்பிட்டு அந்த டிவார்மிங் வேப்பிலை சாப்பிடுவாங்க, எல்லாம் சாப்பிடுவாங்க, எல்லாருமே சாப்பிடுவாங்க சூப்பரா. இப்ப அவர் சொன்னீங்க சிவகுமார் அவர்களை பார்த்து தான் இன்ஸ்பயர் ஆனன்னு சொன்னீங்க. அவர் வந்து உங்களுக்கு எப்படி கைட் பண்ணாரு? ஏதாவது சிறப்பா கைட் பண்ணி இப்ப இதுவே அவருடைய இடம் தானா? ஃபுல்லா அவரோட இடம் தான். அவரோட இடம் தான். அவர் வந்து எனக்கு ஆரம்பத்துல என்ன சொன்னா, வெறும் நாட்டு மாடு வச்சு நீங்க வந்து ஜெயிக்க முடியாது, நாளைக்கு பிசினஸா போனீங்கன்னா இது பயங்கரமா ஷார்டேஜ் ஆகும். ஏன்னா ஒவ்வொரு மாடோட மில்கிங் கெப்பாசிட்டி 4 months to 5 months தான் வரும், அதுக்கு மேல வராது. சோ நீங்க என்ன பண்றீங்கன்னா நீங்க வேல்யூ ஆடட் ப்ராடக்ட் கத்துக்குங்கன்ட்டு அவர் தான் முதல்ல எங்களுக்கு சொன்னாரு. சோ அவர் சொன்னாருன்னு சொல்லிட்டு நாங்க வந்து சேலத்துல நாங்க 2 பேரும் போயிட்டு ஒரு கிளாஸ் அட்டன் பண்ணோம். சோ அங்க ஒரு 15 ப்ராடக்ட்ஸ் வந்து கவுடங் கவுரின்ல மட்டும் எப்படி செய்யறதுன்னு கத்துக்கிட்டோம். சோ அது கத்துக்கிட்டு நான் என்ன பண்ணேன், எனக்கு இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸா வேணும். ஏன்னா நம்ம ஒரு பொருள் செய்யும் போது சில எண்ணெய்களும் சில இன்டெக்கும் இருக்கு. கவுரின்ல வந்து அர்க்கலா இருக்கு, கோமுத்ரா அர்க்கெல்லாம் இன்டெக்ட் பண்ணலாம். நாளைக்கு ஒரு சர்டிபிகேட் கோர்ஸ் மாதிரி இருந்தா அது நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு இன்னும் நாங்க தேடும் போது சிவகுமார் சார் சொன்னாரு, அப்ப நாக்பூர் நீங்க போங்க, அங்கதான் வந்து கோ விக்யான் அனுசந்தன், அது வந்து இந்தியாலேயே ஒன் அண்ட் ஒன்லி ரிசர்ச் சென்டர் ஃபார் கவுடங் அண்ட் கவுரின் ப்ராடக்ட்ஸ். இவ பேர் வந்து லக்ஷ்மி. அம்மா லக்ஷ்மி வந்து பாத்தீங்கன்னா ஆனா ரொம்ப பாசமானது. ஆக்சுவலி லக்ஷ்மி பாத்தீங்கன்னா எங்க கிட்ட இருக்கிற பசுலயே சின்ன கொம்பு, பழைய கொம்புன்னு சொல்லுவாங்க. இது திமில பார்த்து இருக்கிற கொம்பு. ஏன் சொல்றேன்னா கொம்பை பத்தி நாங்க எப்பவுமே ரொம்ப பெரிய கொம்பா இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஃபேன்சிக்காக இதுல எல்லாரும் கார் எல்லாம் வாங்குற மாதிரி நாங்க வாங்குவோம். இந்த கொம்பு வந்து ஓகே சின்ன கொம்பா இருக்குன்னு பார்த்தேன். ஆனா இவர் சொன்னாரு இது பழைய வர்க்கம், ரொம்ப அழகான கொம்புன்னு. அப்புறம் பார்த்தா எங்க கோசாலாலேயே பல சாகசங்களை பண்ண லக்ஷ்மி வந்து இதுக்கு வந்து வேற பேர் நாச்சியார்னு வச்சிருக்கணும், லக்ஷ்மின்னு வச்சுட்டோம். இது எப்படின்னா எந்த பசுவும் பக்கத்துல போனாலும் கயிறை கழட்டிக்கிட்டு இந்த கொம்புல அதோட மூக்குக்குள்ள விட்டு இழுத்துட்டு ஓடிடும். இவர் இல்லாத போது அது மாதிரி நிறைய வாட்டி நடந்திருக்கு. நாங்க தொடர்றதுக்காகவே நிமிர்ந்து இப்போ அந்த பக்கமா போறேன் அப்படின்னா கண்ணம்மான்னு கூப்பிட்டா ஒரே ரைட்டா நடிச்சு பாப்பா. இந்த பேர் வைக்கிற இதுவெல்லாம் போயிடுச்சு ரொம்ப நாளைக்கு முன்னாடி. ஆனா முன்னாடிதான் வீட்டுல ஒருத்தரா என்ன பண்ணுவாங்க, பேர் வச்சுதான் கூப்பிடுவாங்க. இப்ப காலனாக்கா வந்து ஏதோ ஆண் பேர் வைப்பாங்க, இல்ல பசுனாக்கா காலைக்கு இன்பவர்தன் பேர் வச்சிருக்கோம். எங்க காலைக்கு இன்பவர்தன் பேரு. சோ எல்லாருக்குமே பேர் இருக்கனால அவங்கவுங்க பேரை கூப்பிட்டு அவங்க திரும்பி பார்ப்பாங்க, ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க. அவங்க இண்டிவிஜுவலா இவ்வளவு பேர் ஒரே இடத்துல இருந்தாலும் இண்டிவிஜுவலா அவங்க பேரை கூடும்போது ஒவ்வொருத்தரா திரும்பி பார்ப்பாங்க. அந்த அளவுக்கு வந்து பாப்பாங்க. இல்லன்னா தலையை திரும்ப மாட்டாங்க, கண்ணு ஐபால் மட்டும் திரும்பும்.